புல்லாங்குழலில் இருந்து வருகின்ற காற்று முல்லை தீம்பாணி என்கின்ற ஒரு பண்ணினுடைய பெயர். அது மட்டுமல்ல, அதுதான் இன்று கர்நாடக இசையில் மோகனம் என்று நாம் குறிக்கின்றோம். தமிழ்த்தாய் வாழ்த்தை மோகன ராகத்தில் பாடுகிறோம் என்று சொல்லுகிற தமிழர்களுக்கு அதனுடைய ஆதி இசை முல்லை தீம்பாணி என்று சொல்ல தெரிவதில்லை, சொல்லி தருவதில்லை. நம்முடைய மொழி ஒரு அறிவியல் மொழி. இங்கு நாம் சற்று முன்னர் அற்புதமான குழந்தைகளினுடைய கலை நிகழ்ச்சிகளை கண்டோம். நான் வெளிப்படையாக பேசி பழக்கப்பட்டவன். வள்ளி திருமணம் என்று ஒரு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ் கடவுளாக போற்றப்படுகின்ற முருகனுடைய திருமண சடங்குகள் கூட வேள்வி சடங்குகளாகவும் வைதிக சடங்குகளாகவும் நம்மவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு விட்டது. வள்ளி திருமணம் கூடவா இப்படி நடைபெற வேண்டும்? வேண்டுமானால் தெய்வ யானை திருமணத்தை அப்படி நடத்தி கொள்ளுங்கள். ஆனால் வள்ளி திருமணம் அப்படி நடைபெறக்கூடாது. அது இயற்கையோடு இயைந்த குறிஞ்சி என்கின்ற அற்புதமான மலையும் மலை சார்ந்த இடத்தில் புணர்தல் நிமித்தமுமாக நடைபெறுகின்ற அந்த அற்புதமான திருமணத்தை கூட அகம் சார்ந்த அந்த அரவணைப்பை கூட நாம் இன்று வைதிகமாக மாற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வேதனை. அப்படித்தான் இசையும் மாறிவிட்டது. இசையும் கர்நாடக இசையாக தோற்றம் பெற்றுவிட்டது. ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் என்று இறைவனை இசையாக பார்த்தோம். சலம் பூவடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று திருநாவுக்கரசர் உரக்கச் சொல்லுகிறார். இன்று இசையோடு தமிழ், இசை கருவிகளோடு தமிழ், பிறமொழி சொற்களோடு தமிழ் என்று தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தமிழோடு இசை என்பதுதான் தமிழர்கள் இசை மரபு. என்ன இசை மரபு என்று சொன்னால், இங்கே அறிமுகப்படுத்தும் பொழுது மிக அழகாக அவர் சொன்னார், ஏழிசை என்பது எங்களுக்குத்தான் சொந்தம் என்று சொல்பவர்களுக்கு நாம் ஒன்றை தெளிவாக புரிய வைக்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் குரல் துத்தம் கைக்கிளை உழையிழி விளரி தாரம் என்று சொல்லக்கூடிய 7 பதங்களை சொல்லிக் கொடுத்தவன் நம்முடைய தமிழன். இசை கருவிகளை வைத்துக் கொண்டு யாழும் குழலும் பறையும் ஆதி இசை கருவிகளாக நம்முடைய தமிழ் போற்றுகிறது. நீங்கள் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொல்லுவோம். யாழ் குழல் என்று சொல்லும் பொழுது கூட அந்த தமிழுக்கே உரிய அந்த ழகர உச்சரிப்பில் நம்முடைய தமிழர்கள் பெயர் வைத்திருப்பதை பார்த்திருக்கலாம். அதனால்தான் திருவள்ளுவர் குழல் இனிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று குறிப்பிடுவார். அப்படி இயல்பாக இசை நம்முடைய தமிழில் அமைந்திருக்கிறது.